திருமணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமணம்ன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்படி திருமணம் நடக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள பார்ப்போம். அதுல முதலாவதா இந்த ஜோதிட பலன்கள பார்க்கறது முக்கியமான விஷயம். இந்த ஜாதக பொருத்தம்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு அத சார்ந்த கேள்விகள தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நம்மளுடைய ஸ்டுடியோல இன்னைக்கு இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் டாக்டர் என் ஞானரத்னம் அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. மேம், பொதுவா திருமணம் பண்ணணும்னாலே முக்கியமான விஷயம் அந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது. எதனால திருமணம் பொருத்தம் பார்க்கறது அவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க? அதோடைய முக்கியத்துவம் என்ன மேம்? என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ நீங்கள் என்ன ராசி, நான் என்ன ராசி நம்ம கேட்டுக்கிறோம்ல, ஃப்ரெண்ட்ஸாக கூட உட்காந்து பேசும்போது, நீ எனக்கு ஃப்ரெண்டுப்பா அப்படின்றோம், ஒரு ஃப்ளேம் போடுறோம், உனக்கு எனக்கு பொருத்தம் இருக்கா சொல்லுவோம்ல, ஃப்ளேம்ஸ் விளையாடுறதுல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்களும் நானும் ஒன்றாக பயணிக்கிறோம். ஒரு வாழ்க்கைன்னும் போது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், லைஃப் லாங்கு பயணிக்கணும், ஒன்றாக இணைந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்தணும்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் திருமணம்னாலே 1000 காலத்து பயிர் சொல்கிறாங்க. ஸோ வாழையடி வாழையாக அந்த குடும்பம் தழைக்க வேண்டும் என்றால் ஒரு திருமண உறவு முக்கியம். இப்போ இந்த உறவு வந்து நல்ல விதமாக நமக்கு அமையுமா, நமக்கு அது வந்து நீங்கள் எல்லாம் செட் ஆக மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவன் எப்போதுமே 7ஆம் பொருத்தம் தான் அப்படின்வாங்க பேச்சில். ஸோ இதெல்லாமே வந்து எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செட் ஆவாங்களா செட் ஆக மாட்டாங்களா, அதாவது பொருத்தம் அமையுமா அமையாதான்ற ஒரு விஷயம்தான். இருவரும் இணைந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இப்போ எக்ஸாம் எழுதுறீங்கன்றது, இப்போ டிகிரி பண்ணுறீங்கன்னா அது உங்களை மட்டும் சார்ந்தது விஷயம். இப்போ வந்து ஒரு குடும்பம் நான்போது இரு மனமும் இணைந்தது தான் திருமணம் சொல்லுவாங்க. ஸோ இல்லறம் நன்றாக இருக்க வேண்டும்னா நிச்சயமாக ஒரு துணை, அதாவது ஒரு 2 மாடுகள் இழுக்கக்கூடிய ஒரு வண்டி தான் குடும்பம் நான் சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு மாடு மட்டும் கரெக்டாக போயிட்டு இன்னொன்று வந்து கோஆப்ரேட் பண்ணலாம், அதாவது ஒற்றுமையாக இல்லாமல் இணைந்து செல்லாமல் இறக்க முடக்கா இருந்தால் நிச்சயமாக அந்த வண்டி ஓடாது. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும் ஓடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்திற்கு பொருத்தம் அவசியம். உங்களுக்கும் எனக்கும் இணைந்தால் மிக சிறப்பாக அமையுமான்றதுக்கு தான் அந்த பொருத்தத்தையே வைத்தார்கள். பட் இந்த காதல் திருமணம்னு வரும்பொழுது நிறைய இடத்துல வந்துட்டு இந்த பொருத்தம் பார்க்கறதே வந்துட்டு கடந்து போயிடுறாங்க. இந்த காதல் திருமணத்துக்கும் பொருத்தம் பார்க்கணுமா? அப்படி பொருத்தம் செட் ஆகலைன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் சும்மாங்க. ஏன்னா நான் ஜெயம் ரவி சாருக்கு வந்து பொருத்தம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, 2008 9 பார்த்தேன். அப்போ வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். திருமண பொருத்தம் இது மேட்ச் இல்லைங்கன்னு சொன்னேன். அது ஜெயம் ரவின்னு எனக்கு தெரியாது, ரவியே ஆர்த்தின்னு தான் காமிச்சாங்க. அப்போ ஆர்த்தியோட ஃபேமிலின்னு தான் எனக்கு கொடுத்தது. அப்போ அவங்களுடைய ஆர்த்தியோட தாத்தா, அப்போ அவருக்கு வந்து 84 வயசு 83 வயசு இருக்கும் அப்போ அவருக்கு. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா அது மாதிரி இது வந்து வேண்டாம் அப்படின்னா, இணைந்து செயல்பட முடியாதுன்னா. இல்லைம்மா இது காதல் திருமணம், இதில் நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டா. அப்போ எதுக்கு என்கிட்ட காமிச்சின்னு கேட்கலாம். சரி நம்ம பெரியவங்கிட்ட பேச முடியாது. அடுத்த ஒரு விஷயம், காதல் திருமணம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, இப்போ போயிட்டு விட்டுருங்கன்னா விட முடியுமா? முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அது இறைவனிடம் பாரத்தை போட்டு ஆரம்பிங்கன்னு தான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஒரு பூ கேட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது மாதிரியான விஷயங்கள்ல ஒப்படைப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது காதல் திருமணமாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், நிச்சயமாக பொருத்தம் இல்லைன்னா அங்கே வாழ முடியாதுங்க. என்னென்ன பொருத்தங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும்? ஏன்னா இப்போ வந்துட்டு 10ல் 7 பொருத்தம் இருக்குன்றாங்க, 4 பொருத்தம் இருந்தால் அது வேணாம்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன பொருத்தங்கள் இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் வந்து சேர்ந்துருந்தா ஒரு திருமணம் நல்லபடியாக நடக்கும்? அதாவது நிறைய பொருத்தங்கள், 10 பொருத்தம் இருக்கு, 12 பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், வசிய பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம்னு நிறைய நாடி பொருத்தம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஸ்ரீதீர்க்கம்ன்றது சுமங்கலியாக இருக்காளா இல்லையா, தின பொருத்தம்ன்றது ராசி பொருத்தம், உங்களுக்கு எனக்கு ராசியா, அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர பொருத்தம், பிள்ளைகளுக்கான பொருத்தம், அவங்க குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்ற விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம்ன்றது கணவன் மனைவியுடைய தாம்பத்தியம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம்ன்றது கழுத்து பொருத்தம்வாங்க, அது தாலியை வந்து அது அவங்க நினைக்குமா மாங்கல்ய பலம் இருக்கிற விஷயங்கள். இப்படி நிறையா இருக்குங்க. இது வந்து நட்சத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்தம்ன்றதுக்கு 7 பொருத்தம் 8 பொருத்தம்ன்ற மாதிரி விஷயம். அதில் முக்கியமான பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா யோனி ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க, ரஜ்ஜு தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருந்தாலே போதும். வசிய பொருத்தம், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது. இது ஜென்ரல். அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்குறச்ச இந்த பொருத்தம் மட்டும் போதுமா? கிடையவே கிடையாது. ஜாதக கட்ட பொருத்தம். ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக தயாரிக்கக்கூடிய ஒரு அட்டவணை தான் இந்த திருமண பொருத்தங்கள், நட்சத்திர பொருத்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா. என்ன நட்சத்திரம்? ஓகே, கடகராசி பூச நட்சத்திரம், ரிஷபராசி
கார்த்திகை நட்சத்திரம் 2 பேரும் ஆடு யோனி, பெண் ஆடு ஆண் ஆடு, ஓகே பா 9 பொருத்தம் இருக்குது, ஜம்முன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரல். அது டிக் பண்ணி வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இது ஓகேப்பா சிபாரிசுன்னு. ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன தோஷத்தை கண்டுபிடிக்க முடியுமா? செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு நட்சத்திரத்தை வைத்து சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஜாதகம் கட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப், குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, அடுத்து மகேந்திர பொருத்தத்தில் மட்டும் தெரியாது. ஜாதகத்திலையும் குழந்தை ஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நாகதோஷம் இருக்கா இல்லையா, ஏன்னா எல்லா இதுக்கும் புத்தக தோஷம்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் எதையில பார்க்கணும்னா நம்ம கட்டத்தை வைத்து தான் பார்த்தாகணும். அதே மாதிரி ஒரு கிளைண்ட் எனக்கு வந்தாங்க, ஒரு லேடி வந்துச்சு, அவங்க ஜாதகம் பார்த்தேன். அந்த பாப்பாவோட ஜாதகத்தை பார்க்கும்பொழுது முக்கியமான 2002 நினைக்கிறேன், தமிழன் டிவியில் நான் பேசியிருந்தேன். அதை பார்த்துட்டு அடுத்த நாளே அந்த ஒரு பாப்பா வந்தாங்க, வந்து ஜாதகம் பார்த்தேன். மேட்சிங் இருக்கா இல்லையான்னு சொல்லி கணவன் மனைவி, அந்த 2 பேருக்கு கணவன் மனைவியே சொல்லலை, அது அன்மேரிட் மாதிரி தான் இருந்தாங்க. கொடுத்தாங்க, மேட்சிங் இருக்கா மேடம். நான் பார்த்தேன், நட்சத்திர பொருத்தம் இருக்கும், 9 பொருத்தம் கூட இருக்கும், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க? நாத்தல சம்பத்து செட்டியில் ஒரு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஜோதிடர், அவர் இப்போ இறந்துட்டார், காலமாயிட்டார். அவர்கிட்ட நாங்கள் காமிச்சோம், பாருங்க அவர் எழுதி கொடுத்ததுன்னு சொல்லி அந்த ரிசல்ட் காமிச்சாங்க. பொருத்தம் இருக்குது, சிபாரிசு செய்யலாம், திருமணத்திற்கு ஏற்ற ஜாதகம்னு போட்டிருந்தார். நீங்கள் என்ன மேடம் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, இந்த பையனுக்கு ஆயுள் பாவம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கல்யாணது முக்கியமானது இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துட்டு கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆக மாட்டாங்க, அதாவது ஆயுள் பாவம் அந்த பையனுக்கு கம்மி, அதை நம்ம அவங்ககிட்ட சொல்ல வேணாம், நீங்கள் ஜாதகத்தை வேணாம் மேட்ச் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அது போல கண்ணீர் விட்டுச்சு. ஏன் கண்ணீர் விட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு 28 நாள் தான் திருமணமாகி கணவனை இறந்துட்டாங்க. ஏதோ திருமணம் ஆனதுக்கப்புறம் திருமணஞ்சேரிலாம் போயிட்டு அந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்காங்க. யார்? அவங்க மாமியார், பையன், மருமகன், அதாவது அவர், இந்த பொண்ணு மாப்பிள்ளை, பையனோட அம்மா பயணிச்சுட்டு வந்துட்டாங்க. சென்ட்ரலுக்கு வந்துட்டு ஆட்டோவில் ஏறி இருக்காங்க. அந்த கேஸ் பஸ்ட் ஆச்சாமா. கரெக்டாக எங்களுக்குலாம் ஒரு சின்ன அடி கூட கிடையாது, அவர் மேலே படாத இடத்துல பட்டு ஸ்பாட் அவுட்டுன்னாங்க. அப்படின்னும் போது அது 28 நாளில் அந்த ஆயுள் பாவத்தை காமிச்சிருச்சு. அப்போ அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். வெறும் ஜோதிடர்கள் வெறும்னா ஜாதகம் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, ஒரு நல்ல ஒரு ஆலோசனை செய்யக்கூடியவர்கள் தான் ஜோதிடர்கள். மனதை திடப்படுத்துவது தான் ஜோதிடம் அப்படின்வாங்க. ஸோ அவங்க மனசை கவுன்சிலிங் மூலியமாக, இப்போ ஒன்றும் வேணாம், இப்படி கல்யாணத்தை பற்றி யோசிக்காத, மேல் படிப்படி இல்லை மேடம், என் அமங்களை நாங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் தான் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, வெளியவே தலை காட்ட முடியல மேடம், நேற்று நீங்கள் டிவியில் பேசுனது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி தான் நேரில் வந்துட்டேன் மேடம், எனக்கு நீங்கள் பேசுனது ரொம்ப விதம் பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா, நீ என்ன பண்ணணும்னா இப்போ வேலை தேடுற வழியை பார்க்கணும், இல்லை மேல் படித்துட்டு நல்ல ஜாப் போ, அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு அடுத்த வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம், அப்போ திருமணம் போகிறது நன்றாக பார்த்து தான் பண்ணணும், வெறும்னா இந்த மாதிரிலாம் பார்த்துடாத அப்படின்னு சொல்லி பண்ண நல்லா இருக்காங்க. நம்ம பொதுவாக இந்த திருமணம் பண்ணும்பொழுது செவ்வாய் தோஷக்காரர்கள் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே திருமணம் பண்ணும்பொழுது நிறைய இந்த தோஷம் அந்த தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த தோஷங்கள்னா என்ன? தோஷங்களை கலத்திர தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நாக தோஷம் இருக்குன்னுவாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, அதே மாதிரி காரகோ பாவனாஸ்தி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நிறையவே இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கணும். அது அதுலேயே கடுமையான தோஷம் இருக்கான்றது விதத்திலாம் நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு எபிசோட்லேயே பேசலாம், நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் பொதுவாக இதையெல்லாம் நட்சத்திர பொருத்தத்தில் பார்க்கவே முடியாது. அதனால தான் நம்ம ஜாதக கட்ட பொருத்தம் மிக மிக அவசியம்னு சொல்கிறேன். அப்போ இவருடைய குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா, இவங்க ரொம்ப கோவக்காரங்களாக இருந்தாங்கன்னா சாஃப்டான பொண்ணை கட்டி வைக்கணும். அது சாஃப்டான பையனுக்கு கோவக்கார பொண்ணு அமைஞ்சா எப்படி இருக்கும், பிரச்சனையாகும். ஸோ கொஞ்சம் அந்த விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும் 2 பேருமே. கோவக்கார பெண்ணுக்கு சாஃப்டான பையன் வேணும், அது மாதிரி கோவக்கார பையனுக்கு சாஃப்டான பெண்ணாக வேணும். இதுதான் பொருத்தமே மெயினானது. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மஸ்ட். புரிதல் தானே முக்கியம். எனக்கு அவளை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, யார் என்ன சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்த புரிதல் கிடைத்தாலே அவள் ஏன் அங்கே அப்படி பேசினான்னு எனக்கு தெரியும், நீ இப்போ
அந்த ஒரு பேலன்ஸ் பண்ற மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தான் வந்துட்டு பார்ட்னரா இருக்கு. அதே மாதிரி புத்திர தோஷம் இருக்கா இல்லையான்னு இந்த ஜாதக பொருத்தத்துல தான் பார்த்து வாங்க முடியும். கட்ட பொருத்தத்துல தான் நீங்க மேல இருந்த வழியாக பார்க்க முடியாது. நட்சத்திர பொருத்தத்துல அது அவ்வளோ பர்ஃபெக்டா தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் பாவத்தை பத்தி சொல்ல முடியாது. அந்த பையனுக்கு நல்ல தொழில் இருக்கணும். தொழில் ஸ்தானம் மிக சிறப்பா இருந்தால் தான் அவனை கட்டி கொடுக்க முடியும். இல்லை திருப்பி அன்பா இருக்கான் பாசமா இருக்கான் அதை வச்சு என்ன பண்றது? கொஞ்சமாவது உத்தியோகம் புருஷ லட்சணம். மாமியார் வீட்லயே வந்து சாப்பிட்டு இருந்தா அது நமக்கு இது. ஸோ அந்த பையன் வந்து இவளை கட்டி காப்பாற்றணும். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கஞ்சாவது அவன் கையால் ஊற்றணும், மூட்டை சுமந்தாது அவனை பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு கணவன் அமையிறது ரொம்ப விசேஷன்றது. ஸோ அதையெல்லாம் எதில் பார்க்க முடியும்னா அவங்க ஜாதக கட்டத்தில் தான் பார்த்தாக முடியும். பொதுவாக இப்போ அது மாதிரி தடைகள் ஏதாவது இருக்குன்னா ஒரு சில பேர் பரிகாரங்கள் முக்கியம்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பேர் வந்து இந்தந்த கோவில்கள் எல்லாம் போய் பாருங்க போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் போய் பார்க்கும்பொழுதே ஒரு திருமணத்துல இருக்க தடையெல்லாம் நீங்கி அதுவே போதுமானதா இருக்குமா மேம்? அதாவது என்ன விஷயம்னா, பொதுவாக கோயிலுக்கு போகிறது நல்ல விஷயம் தானே. கோயில் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டாங்க, ஜென்ரலாக நல்ல விஷயம். இப்போ ஜாதகத்தில் இந்த கடவுளே உனக்கு ஆகாதுலாம் இருக்குது. இந்த குலதெய்வமே கும்பிடாதுன்றதுக்கு அது நிறைய பேசலாம் நம்ம. ஆனால் நம்ம எதுக்காக சொல்லணும்னா பொதுவாக கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது. இப்போ வந்து எல்லாமே திருமணத்திற்காக திருமணஞ்சேரி போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போயிடுவோம், திருவிடந்தை கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருமணம் ஆகிடுவாங்க. இதெல்லாம் அவர் நம்பிக்கை சார்ந்து போயிட்டு வர்றது தப்பு கிடையாது. ஆனால் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா கண்டிப்பாக கல்யாணம் ஆகுன்றதும் கிடையாது. ஏன்னா உன் ஜாதகத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி அந்த பாட்டு வந்தால் தான் உனக்கு அமையும். ஒரு சிலர் என்னதான் பார்த்துட்டு இருந்தாலும் 42 வயசுல தான் ஆகும்னா 42 வயசுல தான் ஆகும். அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. ஸோ இந்த பீரியடுன்றது இருந்தால் தான் நடக்குமே தவிர கோயில் போயிட்டு வந்தனால அதான் காக்கா உட்கார பணம் படாமல் கதை கிடையாது. என்ன விஷயம்னா நம்ம ஜாதகத்தில் உனக்கு தசை நல்லா இருந்திருக்கு, திருமண யோக தசைகள் வரும்பொழுது தான் உனக்கு திருமணம் நடக்கும். அந்த யோகம் இருக்காது, அது குருபலம் வந்துருச்சா, இதை பற்றி நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் திருமணத்தை பற்றி நான் ஒரு தொடரே எழுதியிருக்கேன் அந்த பத்திரிகையில். ஸோ வந்து அதை பற்றி நம்ம பேச முடியும். அதே மாதிரி தொடர்ந்து இத்தனை வாரங்கள் வந்து விளக்கு போட்டால் திருமணம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நானும் கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வந்து இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி மேம் அதெல்லாம் போடும்பொழுது செயல்படுமா? அதாவது அவங்க ஜாதகப்படி தான் பரிகாரமே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் பொருந்தாது. இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ குரோசின் டேப்லெட் எல்லாருக்கும் மேட்ச் ஆனது காமனானது 1-2 இருக்கும். மற்றபடி வந்து ஹார்ட் டேப்லெட் எடுத்து ஜுரத்துக்கு போட முடியாது இல்லையா? அது மாதிரி தான் பரிகாரமும் நமக்கு ஏற்ற பரிகாரம் எதுன்னு பார்த்துட்டு நல்ல ஜோதிடரை பார்த்து அதற்குண்டான கிரகத்தினுடைய வீக்னஸ் இருக்கு, எது பலவீனமாக இருக்கு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிகாரம் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லது நடக்கும். மேம் காதல் திருமணத்துக்கு இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கறது அவசியமா மேம்? எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கப்புள்ஸ்லாம் என்கிட்ட வந்திருக்காங்க. வந்துட்டு மேடம் இது மாதிரி நான் ஜாதகம் தரோம் 2 பேருதும், நாங்கள் லவ் மேரேஜ் பண்ண போகிறோம், எங்களுக்கு பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், பொருத்தம் இல்லைன்னா நீ விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்பேன். எத்தனை வருஷமாக லவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பேன். ஒரு 6 வருஷம்னுவாங்க. ஸ்கூல்லேருந்து லவ்னுவாங்க. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம், பார்த்தா ஒழுங்காக பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க, அந்த சப்ஜெக்டுக்கே போகாதீங்க. தனித்தனி ஜாதகத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய அதாவது உங்கள் தனித்தனி ஜாதகத்தில் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், உங்களுக்கு தொழில் எப்படி தனித்தனியாக பலன் பார்த்து சொல்லிடுவேன். அதில் 2 பேரும் பொறுத்து நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்த்தா ஒழுங்காக பார்க்கணும். இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்காது. அது உங்களுக்கு அருமையான தோஷம் இருக்குது, இவர் சுத்தமாக தோஷமே இருக்காது. அதை இணைத்தால் என்ன ஆகும் அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன், இது வந்து மேட்ச் ஆகாதுமா நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னால் நீங்கள் விட மாட்டீங்க. இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணியே அவன் சொல்லி கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவீங்க. அப்போ கல்யாணம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே வருதுன்னா அன்றைக்கி அந்த மேடம் சொல்லிட்டாங்க உனக்கு எனக்கு மேட்ச் ஆகாதுன்னு, அந்த மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே அந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் வரும். ஸோ அதனால் கூடுமான வரை நான் லவ் மேரேஜ் ஆளுங்களுக்கு நான் பார்க்கவே மாட்டேன். ஒன்று. அடுத்த ஒரு விஷயம், லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், லவ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஜாதகப்படி லவ் மேரேஜ் ஆகிடும், அந்த குடும்பம் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்றது விஷயம் தான் ஜாதகம். இந்த ஜாதகப்படி உனக்கு லவ் மேரேஜ் பண்ணா ஆமா லவ் மேரேஜ் தாங்க ஆச்சு, சரி அது வந்து டைவர்ஸ் ஆச்சா இல்லையா, வாழ்ந்துட்டு இருக்காங்களா தொடர்ந்து அந்த நபருடன் அப்படின்னு ஜாதகக்காரருக்கு லவ் மேரேஜ் அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் வேற, ஆனா தொடர்ந்து நிலைக்கிறதுன்றது வேற. ஆமா, நிறைய பேர் லவ் மேரேஜ் ஆயிடும். இப்ப நடிகர் கமலஹாசன் அவருடைய ஜாதகம் இருக்கு, நான் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா அவருக்கு லவ் எல்லாம் சக்சஸ் ஆயிடுங்க, எந்த பொண்ணை பார்த்தாலுமே பழகிடுவாங்க அப்படின்னு ஒரு இது வந்துடும். ஆனால் வந்து அவருக்கு திருமண வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகாது, கல்யாணம் பண்ணாலே கட் ஆகிடும். ஓகே, அது மாதிரி விஷயம். இப்போ இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிற அது சொல்ல வரேன்னா இவங்க கொஞ்சம் மேட்ச் பார்த்து தான் பண்ணணும்வாங்க.
கொஞ்சம் நம்மளை விட்டு போகாத ஒரு நபராக இருக்கணும். அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்து தான் பண்ணணும். அதனால வந்து எதற்காக அது சொல்லுவோம்னா, லவ் சக்ஸஸ் ஆகும், அது திருமணம் வந்து நிலச்சிருக்குமா இருக்குன்றது, அது விவாகரத்து ஆகாமல் இருக்கணுமா அப்படின்னா ஜாதக பொருத்தம் கட்டாயம் அவசியம். ஸோ வந்து அன்மேரிடான ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ, இளம் பெண்கள், இளம் ஆண்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க, ஒருத்தவங்க வந்து விரும்புறீங்க, பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை வாங்கிடுங்க, கேட்டுருங்க, தப்பில்லை. ஏன்னா நமக்கு லைஃப் லாங் பயணிக்கணும், பார்க்க தான் போறோம் அப்படின்ற இடத்துல ஆரம்பத்திலே அதை பார்த்துடலாம். எப்படின்னா ஓரளவுக்கு ஜாதகம் அதான் நம்ம பொதுவாக வந்து டீசெண்டானவங்க என்ன பண்ணுவாங்க, மேடம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஜாதகம் தான் கொடுங்க, வீட்டில் பேசிட்டு பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சொல்லணும்னு சில பேர் டீசெண்டாக லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாதுன்ற. ஏன்னா முதலே நம்ம பார்த்துட்டு பிரியறது தப்பு இல்லை. ஒரு அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும், அதுக்கப்புறம் மனசு மாறிடும். ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் வாழ்ந்துருப்பாங்க, அது ஒன்றாவே குடும்பம் நடத்திருக்க மாட்டாங்க ஒரே வீட்டில் இருந்து கூட. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைவர்ஸ் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு வந்து ஒரு செகண்ட் ஹேண்டு இது மாதிரியான கெட்ட பெயர்கள் வரும். ஆனால் அந்த பொண்ணு வாழ்ந்ததே கம்மியாக இருக்கலாம், நாட்கள் கம்மியாக இருக்கும், குடும்பம் நடத்தின விஷயங்கள் எதுவுமே இருந்திருக்காது, கல்யாணம் 2 நாள்லேயே வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு தானே சொல்லுவாங்க. அதனால் அப்போ வந்து மறுமணத்துக்கு தான் போவாங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்கு அப்பாவை விட இது மாதிரி தானே பார்த்தாலும். அதனால் நம்ம வந்து இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால், நமக்கு கட்டத்துக்கு மேட்சான ஆள், இது மாதிரி தோஷம் உள்ள ஜாதகம்னாலே கண்டிப்பாக என்ன ஆகும்னா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து குடும்பஸ்தானம் பிரச்சனையாக இருக்கா, அந்த இடத்த விட்டுருங்க, கல்யாணம் படிக்காது என்ன கேட்டால் இல்லையா பண்ணுறீங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, நல்ல பொருத்தம் பார்த்து, அதாவது ரொம்ப ஆஹா ஆஹான்னு பின்னி பனைஞ்சு வாழணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரூம்மேட் ஆகாது, ஒரு ஃப்ரெண்ட் ஆகாது, இருந்தாலும் பயணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஜாதகமா இருக்கு, இருந்தால் போதும் நமக்கு. திருமண பொருத்தம் பற்றி இருந்த சந்தேகங்களா நீங்கள் தெளிவுபடுத்தினீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க, நன்றி.